பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு. ஆக்சுவலாக இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் சினாரியோ, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் களம், அரசியல் அப்படின்றது தேர்தல் பற்றி மட்டும் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். தேர்தல் ஒரு பகுதி தான் அரசியலில். எங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருதோ அதை நம்ம ஒத்து கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா 70-80களில் காங்கிரஸோடைய வீழ்ச்சி ஒரு பக்கம், ஜனதா பார்ட்டியோடைய ரைஸ் ஒரு பக்கம். அதிலிருந்து பிரிஞ்சு போனது தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 15-20 கட்சிகள் இருக்கிறாங்க நாடு முழுக்க. பட் அதில் நிறைய கட்சிகள் முடிஞ்சும் போச்சு. இப்போ இந்த இடத்துல முக்கியமாக அந்த டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டல் அரசியல் அப்படின்னு சொல்லி ரிசர்வேஷன் பேஸ்ட் அந்த அரசியல் முன்னுக்கு எடுத்துகிட்டு வருது. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருட காலம் மொத்த இந்தியாவுடைய அரசியல் எல்லாமே அதை சுற்றி தான் போயிட்டு இருந்ததை பார்த்தோம். அதன் பிறகு ஒரு நேஷ்னல் ஓரியன்டாக, டெவலப்மெண்ட் ஓரியன்டாக ஒரு பாலிடிக்ஸ் உள்ளே வந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த நேரத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் இப்போ தமிழ்நாடு நடந்திருக்கு. நான் டிவிகேவுடைய வெற்றியை பற்றி மட்டும் பேசலை. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றதுல நம்ம நிறையா போக போக தான் தெரியும். இப்போ 2024 பிஜேபி ஏன் மெஜாரிட்டி பெறலை அப்படின்ற கேள்விக்கு பல காரணங்கள். ஆர்எஸ்எஸ் சரியா சப்போர்ட் பண்ணல, அவங்க கல நிறுவனத்தை விட்டாங்க, 400க்கும் அதிகம்னு சொன்னது மக்கள் பயந்துட்டாங்க, நிறைய இஷ்யூஸ் சொன்னாங்க அந்த டைம்ல. பட் உண்மையான இஷ்யூஸ் என்ன அப்படின்றது அப்ப தெரியாது. இது ஒரு 2-3 வருடங்களுக்கு பிறகுதான் தெரியும். இதையும் நான் கொஞ்சம் ப்ரீஎம் பண்ணி சொல்றேன். உங்க கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஃபர்ஸ்ட், இப்போ யார் எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்களுடைய தாவேக்கா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 35% ஓட்டை ரீச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்து தேர்தல் களத்தை சந்திக்கும் போது அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டாக இருந்த எம்ஜிஆர் அவர்களே 30% தான் எடுத்திருந்தாரு. பட் அவங்களையும் மீறி இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற போது இந்த கட்சி அதுக்கு உண்டான ஓட்டு அப்படின்றத பார்க்காம ஒரு ஷிஃப்ட் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஒரு 24.5%, ஏடிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா 22.5%. ஸோ 67 இந்த திராவிட கட்சிகள் உள்ள வராங்க. ஒரு 60 வருட காலத்துக்கும் அதிகமாக நம்ம திராவிட அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் கணிசமான டைம் என்னோட வாழ்க்கையில் நார்த்தில், காஷ்மீர்லேருந்து பல மாநிலங்களில் வாழும்போது எங்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, அவங்களுடைய புரிதல் திராவிடம் அப்படின்றது ஏத்திசம், கடவுளை நம்பாதவர்கள். பட் தமிழ்நாட்டில் தான் அவ்வளோ கோயில் இருக்குது, இது எப்படி இது முன்னுக்கு பொண்ணு மேரனா இருக்குது அப்படின்றது. உதாரணமாக நம்ம காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் அவர்களை 40 வருடங்களுக்கு ஒரு முறை அவங்க அந்த இது கொண்டு வரும்போது எத்தனை கோடி மக்கள் போய் பார்த்தாங்க அப்படின்றது தெரியும். இது ரெண்டுமே முன்னுக்கு பொண்ணு மெரனா இருக்கு அப்படின்ற ஒரு அரசியல்ல நம்ம பார்த்தோம். இது வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு தமிழ்நாட்டை எப்படி பார்க்குறாங்கன்ட்டு. இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த பார்த்த 26 தேர்தல் அப்படின்றது ஒரு கிளியர் கட்டான ஷிஃப்ட். அந்த ஷிஃப்ட் ஒரு புது அரசியல் கட்சி வந்துருச்சு, இல்லை அவர் சினிமாலேருந்து வந்தாரா, எதுலேருந்து வந்தாரா, அதெல்லாம் வேற விஷயம். இன்றைக்கு அவர் ஆல் லைக்லி அவர் நம்ம சீஃப் மினிஸ்டர். ஸோ கண்டிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தீர்ப்புக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கும் அந்த பதவிக்கு உண்டான மரியாதை கொடுக்கறதும் தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுக்கு நாம கொடுக்கக்கூடிய என்ன சொல்றது கேரண்டி. ஸோ அந்த இடத்துல இதில் மக்கள் தப்பாக ஓட்டு போட்டாங்க, இதெல்லாம் சரியான பேச்சு கிடையாது. ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு சில ஆதங்கங்கள் இருக்கலாம், அது வேற. பட் பியாண்ட் டவுட் ஒரு பீப்புள் மேண்டேட்டோட இவங்க வந்திருக்காங்க அப்படின்றதுல எந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் வேண்டாம். இப்போ இந்த ஷிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வகையான ஓட்டர்ஸை நம்ம பார்க்கலாம். ஒன்று, இந்த 50 and above, அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ரீசெட் மைண்டில் இருப்பாங்க இந்த கட்சிக்குன்னு சொல்லி. காலகாலமாக நீங்கள் பார்க்கலாம் அந்த ஒப்பீனியன் போலலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ரெட்டலைக்கு போட்டோம், இல்லை சூரியனுக்கு போட்டோம், இப்போ நாங்கள் அதான் போடுவோம், அடுத்த முறையாக அதான் போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு ஓட்டர் பேசி இங்கே ஒரு பெரிய சேஞ்சை எதிர்பார்க்க முடியாது. ரெண்டாவது, மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மிடில் கிளாஸ் அப்படின்ற போது தமிழ்நாடு ஒரு யூனிக்கான ஸ்டேட். ஏன் அப்படின்னா, இந்தியாவிலேயே ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட் தமிழ்நாடு தான். இப்போ நீங்கள் ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமம் போனீங்கன்னா, இப்போ கிராமமாக பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஹைலி அர்பனைஸ்டான அர்பனைஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்கு உண்டான ஒரு மிக முக்கியமான இது. இப்போ நீங்கள் ஷாங்காய் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் டோட்டலாக வேற மாதிரி இருக்கும்.
அதோட ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். growth ப்ராஸ்பிரிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சிட்டி லைஃப்கே உண்டான அந்த அரசல் பரசலாக இருக்கிறது, பொறுமை இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஓட்டர்ஸோடைய இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அது இருக்கும். இப்போ சென்னை எடுத்துக்கங்க, வருட வருடம் மழை வரும், வருட வருடம் வெள்ளம் வரும், வருட வருடம் மக்கள் தத்தளிப்பாங்க. ஒரு ஆக்ஷன் வந்து அப்படியே அந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பிறகு வெள்ள நிவாரணம், பிறகு அந்த நீரை வந்து வடிகட்டுறது, வடிகால் இது பண்ணி எடுக்கிறது, மோட்டர் போட்டு எடுக்கிறது, அப்புறம் வடியும், அதுக்கப்புறம் மாறி மாறி வீடியோஸ் வரும். இவங்க வந்து அவங்க சரியில்லைன்னுவாங்க, அவங்க இவங்க சரியில்லைன்னுவாங்க. இப்போ இது ஒரு லெவலுக்கு மேலே போகும் பொழுது இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் நான் சொல்கிறேன். ரோட்ஸ் எடுத்துக்கங்க, கரப்ஷன்ஸ் இஷ்யூஸ் எடுத்துக்கங்க, கவர்மெண்ட்டோட டீலிங் எடுத்துக்கங்க, இது எல்லாமே அர்பன் கிளாஸ் அப்படின்றது ஆஸ்பிரேஷனல் கிளாஸ். எனக்கு என்ன இருக்கு, ஏன் அந்த நாடு அப்படி இருக்கு, ஏன் அந்த மாநிலம் அப்படி இருக்கு, இங்க மட்டும் ஏன் அப்படி இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து பெங்களூர்ல போய் வேலை செய்யக்கூடியவங்க இந்த டிராஃபிக் பார்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணி பேசும்போது பெங்களூர்ல இப்படிலாம் இருக்கு அப்படின்வாங்க. இந்த ஆஸ்பிரேஷனல் கிளாஸ் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்றது இப்போ ஒரு வெறுப்பா மாறினதை நம்ம தெளிவாகவே பார்க்க முடியுது. தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப் டு 25. இது வந்து ஜென்சி அப்படின்னு சொல்லலாம், ஜென்ரல் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. தவிர அதில் மில்லியன்ஸ் இருக்காங்க, 80s இருக்காங்க, லேட் 80s இருக்காங்க, 90s கிட்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஸோ இவங்களோடது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷனல் அப்ரோச்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு நீ என்ன தர, நான் உனக்கு என்ன தரேன், அவ்வளோதான், கிவ் அண்ட் டேக் அப்படின்றது தான். ஸோ ஒரு ஜென்ரேஷனல் ஷிஃப்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேலையில் நீங்கள் பார்க்கலாம். 30 வருடமா ஒரே கம்பெனியில் என் முதலாளிக்காக, என் நிறுவனத்துக்காக நான் இருப்பேன். தாத்தாவுடைய காலம், அப்பாவோட இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 to 3 கம்பெனி அவங்க மூவ் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை பார்த்தீங்க அப்படின்னா 6 மாத காலம், 1 வருடம், 5 வருஷம் இப்போ இருக்கக்கூடியவங்க யாராவது ஒரு நிறுவனத்தில் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா அட்ரிஷன், எனக்கு என்ன இருக்கு, என்னோட ஆஸ்பிரேஷன்ஸ் அதிகமாக இருக்கு, நான் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ இவங்களோட சோஷியல் மீடியாவும் நம்ம வந்தோம் அப்படின்னா, நீங்கள் ஓர்கூட் ஆரம்பித்த காலம், அதன் பிறகு ஃபேஸ்புக் வந்துச்சு, பிறகு ஃபோட்டோஸ் மட்டும் இருந்துச்சு, பிறகு வீடியோஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்மேட்டில் போயிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரீல்ஸு, அந்த 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே என்ன மெசேஜ் ஆகுன்றது அது வந்து ஹெல்த்தியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் இருக்குது. பட் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்றது இந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு இன்னும் அதிகமாகுது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய 2 முக்கியமான அரசியல் கட்சிகள், ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. இவங்களுடைய லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் நீங்கள் பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா ப்ரீ 2010 வைக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஐடி செல்லு, இன்டர்நெட்டில் வந்து நரேட்டிவ் பில்ட் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. இப்போ அது பீக்கில் போயிட்டு இருக்கு, அதுவுமே ஒரு இடத்துல ஸ்டாக்னேட் ஆகிருக்கு. இப்போ இந்த பாலிடிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் களம், பூத் ஏஜென்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் திருவிழான்னுவாங்க, அந்த போஸ்டர் ஓட்டுறதெல்லாம் அப்படியே கம்மியாகிட்டே வந்துச்சு. இப்போ கட் அவுட்ஸ் யாருமே பெரிய லெவலுக்கு வைக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான மாநாடு போடுறது, தேர்தல் அறிவிப்பாளர் அதை போய் வீடு வீட வருவார், அவர் போய் ஒரு இடத்துல தோசை விடுவார், அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு இருப்பார், ஒரு ஏழை எளியவர் வீட்டில் போயிட்டு உணவு அருந்துவாருன்னு சொல்லி இந்த டெம்ப்ளேட் அப்படியே சேமாக வந்துட்டு இருக்கும்போது இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அது போர்டம் ஆகுது. தெளிவா இப்போ தலைவர்கள் கரெக்டாக, கட்சி கரெக்டாக, அது பாலிடிக்ஸ்குள்ளே நான் வந்து போகலை. பட் அவங்களோட யூஸ் பண்ண அந்த சிஸ்டம்ஸை வந்து நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் டிவிக்கே எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மேக்சிமம் ப்ராபகண்டா எங்கே இருந்துச்சு, கேம்பெயினிங் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இந்த 60+ போய் நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது. 40 to 60 வந்து அரசியல் இதுன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த யங் பிளட்டு, ஃப்ரெஷ் மைண்ட்ஸு, ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸுக்கு ஒரு ஃப்ரெஷ் மைண்டு, ப்ளஸ் ஹீஸ் ஒரு மிகப்பெரிய நடிகர், ஒரு பாப்புலரான ஒரு ஃபிகர். ஸோ அப்போது அந்த கார்டு ரைட்டாக ஸ்ட்ரக் ஆகணும் அப்படின்ற போது எந்த மீடியம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ இன்ஸ்டா வந்து அவங்க ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாங்க. இப்போ திமுகலையும் அதிமுகலையும் போயிட்டு டாப் 5 லீடர்ஸ் அவங்க கட்சியில் எடுத்து, இல்லை ஈவன் இன்க்ளூடிங் பிஜேபியே சொல்கிறேன், அண்ணாமலை அவர்களை தவிர நீங்கள் யாருமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் பெரிய லெவலில் யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட். ஏடிஎம்கேலையும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டிஎம்கேலையும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது இவங்க டிஎம்கே தப்பு பண்ணுவாங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வருவோம், ஃபுல்லாக அப்போஸ் பண்ணுவோம், 3 மாதம் தேர்தல் இறங்கி வேலை பார்ப்போம், வேலை முடிஞ்சது அப்படின்ட்டு. அது கம்ப்ளீட்டாக இப்போ ஃபெயில் ஆகிருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷனல் அப்டேட்னு கொடுப்பாங்க. ஹோண்டா சிட்டி 21 வருஷத்துக்கு முன்னாடியும் அது நம்பர் 1 கார், அன்னைக்குமே இன்னைக்கும் நம்பர் 1 கார். ஆனால் எத்தனை முறை அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதையும் மீறி இப்போ ஹோண்டா சிட்டி அப்படின்றது திணறிட்டு இருக்கு. ஒரு நல்ல கார். ஸோ ப்ராடக்ட் நல்லா இருந்தாலும் காலத்துக்கு ஏற்ப உங்களோட யுக்தியை மாற்றாமல் போகிறாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்க போகுது.
சோஷியல் மீடியாவில் அதுவும் நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டர் பேஸ், அந்த ஜென்ரேஷனல் ரெஸ்ட்லெஸ் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ட்ராமா பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து அரசியல் தலைவர் வந்தார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஃபோட்டோ போட்டிங்கன்னா யாரும் பார்க்க போகிறது கிடையாது. பல நண்பர்கள்ட்ட நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சேச்சுரேட் ஆச்சு. இந்த தேர்தலில் குறிப்பாக அந்த யூடியூப்ல பண்ண அட்டுலியும், அதாவது இவங்க தான் போய் பக்கத்தில் உட்காந்து கேட்டு வந்த மாதிரி இல்லாத தேரி, தனி மனித தாக்குதல், எவ்வளோக்கு அவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேவலமாக பேசுறது, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசுறது, எல்லாரும் எல்லாத்த பற்றியும் எக்ஸ்பர்டைஸ் காமிச்சு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே இப்போ சேச்சுரேட் ஆகிருக்கு. ஸோ வரக்கூடிய காலங்களில் யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்த விட உங்களுக்கு இன்ஸ்டா ப்ரெசன்ஸ் அப்படின்றது மஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இதை நீங்கள் அப்படியே ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தேர்தலில் காம்பவுண்ட் யாருக்கு அந்த சோரோ டீம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, போஸ்டர் எங்கே ஓட்டணும்னு சொல்லி போய் மார்க் பண்ணி வைப்பாங்க, இது எங்கே இடம்னு சொல்லி கட்சி. இன்னைக்கு அது கிடையாது. விஷுவல் ப்ரெஷன், ஸ்ட்ரீட் இதெல்லாமே வந்து நம்ம யாருமே பார்க்க போகிறது கிடையாது. செகண்டு, இப்போ இது 2 கட்சிகளுமே இன்க்ளூடிங் டிவிகே அவங்களுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி நினைக்கிறேன் க்ளோஸ் ஒரு மதிப்புள்ள சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை அறிவிச்சிருக்காங்க. இப்போ டிஎம்கே அறிவிச்ச அந்த உரிமை தொகை அதை வந்து அவங்க டெலிவரி பண்ணாங்க. ஐ திங்க் 3 வருஷத்துக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பெரிய 5000 ரூபா நினைக்கிறேன் ஒரு போனஸ் கொடுத்தாங்க. அதே வந்து அரசியல் கட்சிகள் பார்க்கறது, நான் கொடுத்துட்டேன் நீ எனக்கு கமிட் ஆகிரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இப்போ டிரான்சாக்ஷனல் ஆயிட்டாங்க. அது மக்கள் தப்பு கிடையாது, இவங்க பண்ண தப்பு. கொடுத்துட்ட ஓகே, அது முடிஞ்சு போச்சு. ஒரு இதுக்கு ஹாய் பை தேங்க்யூ, பட் இட் டசன்ட் கிவ் அ ரைட் ஆன் மீ அப்படின்றதான் மக்கள் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய தெளிவான மெசேஜ். இனி வரக்கூடிய காலமும் இப்படி தான் இருக்க போகுது. வெல்ஃபேர் ஸ்கீமை மட்டும் நம்பி ஒரு கட்சி வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அதுல வந்து வாய்ப்பு கிடையாது. அடுத்தது, இப்போ நீங்க இந்த கட்சிகளுடைய தலைவர்கள் அவங்களுடைய ஏஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 70+. தமிழ்நாட்டோட 2 மிக முக்கியமான லீடர்ஸ், ஒரு பக்கம் திரு ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் 60+, ஆல்மோஸ்ட் 70+. இப்போ நீங்கள் கர்நாடகா பார்த்தீங்கன்னா சீதாராமையா அவர்கள், அவருமே 70+. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் கேசிஆர் அவர்கள் அடுத்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது 74, 75. கேரளாவில் பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன் அவர்கள் கிட்டத்தட்ட 80க்கும் அதிகம். இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் லீடர்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க பெரிஷ் ஆவீங்க. இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர். இப்போ எந்தெந்த கட்சியிலெல்லாம் இந்த நியூ ஃபேஸஸ், அது எசென்ஷியலி உங்க ஃபேமிலியிலேருந்து வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஃபேமிலி பாலிடிக்ஸுமே மிகப்பெரிய லெவலில் சேலஞ்ச் ஆகுது. இலங்கையில் தெளிவாக பார்த்தோம், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் பார்த்தோம், இதன் பிறகு பார்த்தீங்கன்னா நேபாளில் பார்த்தோம். ஸோ இந்த லெகசி பொலிட்டிஷியன்ஸ் ஒரே குடும்பத்திலேருந்து வர்றதுமே இப்போ சேலஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன மெசேஜ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய புது அரசாங்கம் இந்த ட்ரெண்டை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்ற போது நிச்சயமா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட் அடுத்த முறை கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கு. தமிழ்நாடு வந்து ஒரு எக்கனாமிக்கலி ப்ரொக்ரஸ்டான ஒரு ஸ்டேட். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் அதிகமாகும். எல்லா மாநிலங்களை விட சில குறிப்பாக மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில், கர்நாடகா போன்ற மாநிலங்களில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பர்ஃபார்ம் வித் சோஷியலிசம், வெல்ஃபேரிசம் இவங்க எல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு கொடுத்தா கூட அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இனிமே வரக்கூடிய காலங்களில் கட்சி சர்வை பண்ண முடியாது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப விசிபிளாக தெரியணும். ரோடு நல்லா இருக்கணும், பாதுகாப்பு நல்லா இருக்கணும், தெருவிளக்கு, இதெல்லாம் நம்ம அன்றாடம் பயன்படுத்துறது. இப்போ சென்னையில் என்ன நடந்ததுன்னு நீங்கள் சென்னையில் இருக்கவங்களை கேட்டால் சொல்லுவாங்க, அவங்க இந்த ரூட்ல போகாதீங்க, இந்த பக்கம் சுத்திட்டு போயிருங்க, ஏன் அப்படின்னா குண்டு குழி இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து போன ஜென்ரேஷன் டாலரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இந்த ஜென்ரேஷன் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் எனிபடி ஒரு 20 வயசு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக இதை வந்து சேலஞ்ச் பண்ண தான் போகிறாங்க. இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேர்தல் அறிக்கையை கொடுத்து தேர்தல் அறிக்கையை சத்தியமாக மக்கள் படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்றது கிராமப்புற மக்களுக்கு, ஏன்னா அவங்க அன்றாடம் அவங்களுடைய சப்சிடி, விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் லிங்க்டாக தான் இருக்கும். அதுவுமே பல ஆன்லைனில் இன்னைக்கு மாறி இருக்கு. ஸோ அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸில் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி வரும்பொழுது அவங்களும் முன்ன ஆஸ்பிரேஷனல் ஆவாங்க. இதே ஸ்கீம்ஸ்ன்னு கொடுத்து நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஸ்டேட்டோட நிதி நிலைமை எடுத்தீங்க அப்படின்னா 10 லட்சத்துக்கும் கோடிக்கும் அதிகமான அளவுக்கு நிதி சுமை இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்க பஸ்ஸஸ் ஃப்ரீயா கொடுக்கலாம், பட்
அந்த கார்பரேஷன் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. மின்சாரத்தை நீங்க இலவசமாக்கலாம், அதுவும் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. ஸோ வருவாய் ஈட்டுறது மட்டும் அரசோடைய இது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்றது ஒரு டிபிக்கல் கார்பரேட் நிறுவனத்துல, ஒரு பிரைவேட் நிறுவனத்துல பாத்தீங்க டாப் லைன் பாட்டம் லைன் சொல்லுவாங்க. டாப் லைன் கம்ஃபர்டபுளா இருக்கு, வருவாய் அதிகமா இருக்குன்னா நீங்க செலவை பத்தி கம்பேர் பண்ணது. ஆனா வருவாய் கம்மி ஆகும் போது, ஸ்டாக்னேட் ஆகும் போது செலவை கட்டுப்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயம் அப்படின்றது நிச்சயமா இருக்கு. ரெண்டாவது, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆம் ஆத்மி பார்ட்டி ஆரம்பிச்ச காலத்துல நான் ரொம்ப தீவிரமா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண டைம் 2010 அந்த காலகட்டங்கள்ல டெல்லியில. பார்ட்டி வித் டிஃபரன்ஸ், நாங்க புது மாறியா அப்படின்னு வரும்பொழுது மொத்த பேரும் உங்களை தான் பார்ப்பாங்க. நீங்க இந்த கட்சிகளுக்கு மாற்று நாங்க வரும்பொழுது ஒரு இடத்துலயும் நீங்க காமிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இடம் தான் இப்ப இருக்கக்கூடிய புது ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாயிண்ட். ஏன்னா சோஷியல் மீடியால எவ்ரிபடி இஸ் அ ஜேர்னலிஸ்ட், சிட்டிசன் ஜேர்னலிசம் நம்ம இதை சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரெண்டு கட்சிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அலையன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நாளைக்கு இன்னொரு வீடியோ டீட்டெயில் அதை பற்றி போடுவோம். அஃபிஷியலாக இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது காங்கிரஸ் டிஎம்கேட்டு பிரேக் ஆகி தாவேக்கான்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களுடைய கட்சிக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பாட்டாவும் இருக்க போறாங்க. 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் இடைப்பட்ட பஞ்சாயத்து கார்பரேஷன் தேர்தல்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஐநா வரைக்கும் அவங்க பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் மாறுறதை நம்ம பார்க்குறோம். பொலிட்டிக்கலா உங்களுக்கு அப்பனண்ட் இல்லாம நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஏடிஎம்கேவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிக்ளைனிங் பார்ட்டியா இப்போ கிளியர் கட்டா மாறிட்டு இருக்கு. அன்லெஸ் ஆர் அன்டில் அவங்க ரீஇன்வென்ட் பண்ணணும். இப்போ சொன்ன இடங்களெல்லாம் அவங்க ரீஇன்வென்ட் பண்ணாம ஒரு புது ஃப்ரெஷ் பிளட்டை காமிக்காம நீங்க அதை மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அட்லீஸ்ட் நீங்க எஃபர்ட்டாவது போகணும். எக்ஸாம்பிள் டாடா நேனோ லான்ச் ஆச்சு, ஃபெயில் ஆச்சு. அப்புறம் டாடா நேனோ ஒரு அர்பன் ஃபர்ஸ்ட் டைம் யங் யூத்துக்கு உண்டான காரை அதை மீண்டும் மார்க்கெட் பண்ணாங்க. ஓரளவுக்கு சேல் ஆச்சு. இப்போ பிறகு நின்று போச்சு. மீண்டும் அதை எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக கொண்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய ஹிட் ஆகும் நகரங்கள்ல. அந்த ப்ராடக்ட்டை எப்படி நீங்க ரீபேக் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் விட்டுட்டு நீங்க பழையபடி ஜாதி அரசியல் செகுலரிசம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு மதத்தை இது அட்டாக் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இதை நீங்க ரிப்பீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரிசல்ட் இந்த முறை 26 எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஏன்னா ஆஸ்பிரேஷனல் பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம், பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், இன்டர்நெட் பெனிட்ரேஷன் மற்றும் சினிமா பெனிட்ரேஷன் இது நாலுமே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இப்போ இந்த ட்ரெண்டு அப்படியே இந்தியா முழுக்க நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பேட்டர்ன் இருக்கிறது தெரியும். ஒரு கட்சிக்கு ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்கு, ஒரு சித்தாந்தம் இருக்கு. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சித்தாந்தத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா அந்த கட்சி சர்வைவ் ஆகுது. சித்தாந்தம் கிடையாது, ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு இருக்கு, அந்த சித்தாந்தத்தை மட்டுமே இது பண்ணாம ரீஜனலைஸ்டா இருக்கக்கூடிய பார்ட்டி, சமாஜ்வாதி பார்ட்டியா இருக்கட்டும், ஆர்ஜேடியா இருக்கட்டும், இவங்களும் சர்வைவ் ஆகுறாங்க. சித்தாந்தம் கிடையாது, சிங்கிள் மேன் பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்த பார்ட்டி இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி எந்த அளவுக்கு ரைஸ் ஆகி இந்தியாவுடைய ஒரு வரலாற்றிலேயே ஒரு குறுகிய டைம்ல நேஷனல் பார்ட்டியை உருவெடுத்தது இன்னைக்கு காணாம போயிருச்சு. ஏன்னா அந்த எம்எல்ஏஸ் அவங்களோட எம்பிஸ் எல்லாம் கட்டுக்குள்ள வைக்கணும்னா பதவி இது எல்லாத்தோட தாண்டி அந்த சித்தாந்தம் அப்படின்றது வேணும். இந்த பார்ட்டிஸ் எல்லாமே இப்போ ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை சந்திக்க போகுது. அதே மாதிரி டைனாஸ்டி பாலிடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரே குடும்பத்துல இருந்து அடுத்தன்னு வரக்கூடியது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 4 தலைமுறை தான் உங்களால சர்வே பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டுல அதுவே கஷ்டம். ஸோ இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரி புது புது ஸ்டார்ட் அப்ஸ், புது புது கட்சிகள் நிறையா வரும், மூமெண்ட்ஸ் நிறையா வரும். இப்போ இவங்க எந்த டைரக்ஷன்ல போறாங்கன்றதை பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் சாம்சங் போன்ற பல நிறுவனங்கள், ஹுண்டாய், சாம்சங், கொரியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், என்னுடைய 2 நண்பர்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னது, எந்த அரசாங்கம் வரப்போகுது அவங்களுடைய பாலிசி என்னன்றதை அவங்க ஒத்து நோக்குறாங்க. ஏன்னா அவங்க இங்க மிகப்பெரிய முதலீடுகளை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் இருக்கா அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஒத்து பார்க்குறாங்க. ஸோ இந்த அரசியல் நம்ம இப்போ பேச வேண்டியது ஏன் அப்படின்னா, எந்த கட்சி எப்படி போக போதோ அவங்களுடைய டிஎன்ஏ என்ன அப்படின்றதோட அவங்க எப்படி செயல்பட போறாங்கன்றத பொறுத்து தான் அந்த மாநிலத்தோட growth இருக்கு. மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, யூபி, தமிழ்நாடு, இந்த 5 மாநிலங்கள் இந்தியாவுடைய growthக்கு அஸ்திவாரமான மாநிலங்கள். இதுல ஏதாவது ஒரு 2 ஷேக் ஆச்சு அப்படின்னா
நம்மளுடைய 4% 4 ட்ரில்லியன் ஜிடிபி உலகத்தோடைய நம்பர் 1 பொருளாதாரமாக வளரணும் அப்படின்ற அந்த கனவும் ஆட்டங்கன்றும். ஸோ நாம போடக்கூடிய ஒரு ஓட்டும் எவ்வளோ முக்கியம், இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்கான ஒரு சீரியஸ் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி அனாலிசிஸ் வேணும், இல்லை இன்னும் டெப்த்தாக போகணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை இந்த மாதிரியான வீடியோஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை வச்சு தான் நம்ம கண்டென்ட்டை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.